ஆல்ரைட். ஜிஎஸ் எத்திக்ஸ் பேப்பர் பத்தி பேசலாம். இன்னைக்கு யுபிஎஸ்சி எக்ஸாம்ல ரொம்ப பேருக்கு ரொம்ப ட்ரிக்கியா இருக்கிற பேப்பரோட கோட நம்ம கிராக் பண்ண போறோம். இப்போ எல்லா கன்ஃபியூஷனையும் மறந்துட்டு சூப்பர் கிளியர் ஆக்ஷனபிள் ஸ்ட்ராட்டஜியை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு சிம்பிள் கொஸ்டின் இருக்கும். எத்திக்ஸ் பேப்பர் கொஞ்சம் வேகா அண்ட் அப்ஸ்ட்ராக்டா ஃபீல் ஆகுது. எக்ஸாமினர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு கரெக்டா புரிஞ்சுக்க முடியல. ஸோ எப்படி அதெல்லாம் அப்ரோச் பண்றது? எனக்கு மட்டும் தான் அந்த ஃபீலிங் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்கும். அப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வர டவுட்ஸ் யூபிஎஸ்சி ரிலவெண்டா வர எல்லா டவுட்ஸுமே உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் தான். அண்ட் நேத்து நான் வீடியோ போடாததுக்கு உங்க எல்லார்ட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். ஆனா இப்போ இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரூத்தை நான் சொல்லணும். ப்ராப்ளம் நீங்க இல்ல, உங்க பேப்பரும் கிடையாது. ப்ராப்ளம் அப்ரோச் தான். அந்த அப்ரோச்சை கரெக்டா பண்ணிடணும். ரொம்ப பேர் எத்திக்ஸா ஹிஸ்டரி மாதிரி படிக்கிறாங்க, ஃபேக்ட்ஸா கிராம் பண்றாங்க, டெஃபினிஷனை மெமரைஸ் பண்ணிட்டு. ஆனா எத்திக்ஸ் அப்படி பண்ணவே கூடாது. அது மெமரி டெஸ்ட் கிடையாது, இது திங்கிங் பிளஸ் அப்ளிகேஷன் பேப்பர். ஸோ இதுக்கு கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் கேம் பிளான் ஒன்று வேணும். மைண்ட் செட் ஷிஃப்ட் எல்லாமே மைண்ட் செட்ல இருந்தாங்க ஆரம்பிக்கும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் அதுதான். ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணணும். இது ஏன் படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அண்ட் இது என்ன படிக்கணும்னு மட்டும் இல்ல, எப்படி திங்க் பண்ணணும்னு பத்தியும் தான். ஸோ இப்போ பிக் சீக்ரெட் என்னன்னா, யூபிஎஸ்சி எத்திக்ஸ் பேப்பர் நீங்க philosophers இருக்கீங்களான்னு டெஸ்ட் பண்ணல. அது நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா எப்படி டிசிஷன் எடுப்பீங்க அப்படின்றத தான் பார்க்க ட்ரை பண்ணுது. எக்ஸாமினர் உங்ககிட்ட இதுதான் கேட்கறாங்க. மெஸ்ஸி சிச்சுவேஷன்ல லாஜிக்கல் திங்கிங்க உங்களால பண்ண முடியுதா? கான்ஃப்ளிக்டிங் வேல்யூஸை வச்சு பேலன்ஸ் உங்களால பண்ண முடியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஃபிஷியன்சி விசஸ் கம்பேஷன், அந்த மாதிரி ப்ரெஷர்ல சவுண்ட் டிசிஷன் எடுக்க முடியுதா? இதுதான் உங்களோட ரியல் டெஸ்ட். அதுதான் எக்ஸாமினரும் எதிர்பார்க்கறாங்க. ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஸ்ட்ரீம் லைன் யுவர் ரிசோர்சஸ். ஸோ மைண்ட் செட் செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் ரிசோர்சஸ் ஸ்ட்ரீம் லைன் என்னன்றதை பார்க்கலாம். ரொம்ப பெரிய மிஸ்டேக் என்னன்னா, 3-4-5 புக்கு ட்ரை பண்றீங்க, அது பண்ணாதீங்க. ரிசல்ட் வந்து எப்படி வந்துடும் அப்படின்னா, கன்ஃபியூஷன் பிளஸ் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆயிடும். அது பண்ணவே கூடாது. எத்திக்ஸ் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப லீனா, சிம்பிளா, எஃபெக்டிவா இருக்கணும். 120+ ஸ்கோர் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு சாலிட் பேசிக் புக் ஃபாலோ பண்ணுங்க. நான் ஃபாலோ பண்றது வந்து லெக்சிகன், அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்றேன். முன்னாடி பண்ணேன். அப்புறம் வந்து ஏதாவது ரெஃபரன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஏதாவது டாப்பர்ஸ் காப்பி இந்த மாதிரி தான் பார்ப்பேன். அண்ட் யூபிஎஸ்சியோட பிஒய்க்கு 2013 இருந்து பார்க்க ஆரம்பிங்க. இது வந்து நான் நெகோஷியபிளா வச்சுக்கோங்க. பர்சனல் எக்ஸாம்பிள் ஃபைல் அந்த மாதிரி ரீட் பண்ணுங்க. ரியல் லைஃப், கரண்ட் ஈவென்ட், திங்கர்ஸோடது எக்ஸாம்பிள். இப்போ திங்கர்ஸோட உங்களோட லைஃப்ல கொண்டு வந்து பொறுத்தி அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தனியாக நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இதுவே போதும். பில்லர் ஃப்ரேம் ஒர்க் எப்படின்னா, பிளாக் பை பிளாக் வந்து மாஸ்டரி பண்றது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம எத்திக்ஸை 4 பில்லரா பில்ட் பண்ணலாம். எப்பயும் போல 4 பில்லர். பில்லர் 1 வந்து ஃபவுண்டேஷன், பேசிக் டேம், இன்டெகிரிட்டி, ப்ராபிட்டி, ஆட்டிடியூட், எம்பதி. இந்த டேர்ம்ஸை கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சுக்கணும். புக்ல இருக்கிற டெஃபினிஷனை காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. சிம்பிள் ப்ராக்ரஸ் உங்களோட 1 வேர்ட்ல 2-3 லைன் எக்ஸ்பிளனேஷன் போதுமானது. ஒரு சிம்பிள் ரியல் எக்ஸாம்பிள் ஈஸியா ரிமெம்பர் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. போனஸா ஒரு திங்கர்ஸ் கோட் வச்சுக்கோங்க. இது தேவைனா யூஸ் பண்ணுங்க, இல்லைனா விட்டுருங்க. ரெண்டாவது வந்து திங்கர்ஸ், நோ பேனிக். இங்க பேனிக்கே ஆயிடாதீங்க. ஐயோ இவ்வளவு திங்கர்ஸ் இருக்காங்க, என்ன பண்றது அப்படின்னு. திங்கர்ஸ்னு கேட்டா உடனே பயப்பட தேவையே கிடையாது. உங்களுக்கு பிஹெச்டி இன் பிலாசபி தேவையே கிடையாது. நீங்க நார்மல் பர்சன், முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்றீங்கன்றதை மட்டும் தான் செக் பண்ண போறாங்க. ஸோ காந்தி அப்படின்னு பாக்குறீங்கன்னா மீன்ஸ் அண்ட் என் பாருங்க. காண்ட் பத்தி பாக்குறீங்க டியூட்டி, ரால்ஸ் பத்தி பாக்குறீங்கன்னா ஜஸ்டிஸ், அந்த மாதிரி. அவ்வளவுதான் போதும். திங்கர்ஸை மெயின் டிஷ்ஷா யூஸ் பண்ண கூடாது. ஷால்ட் மாதிரி லிட்டில் ஸ்ப்ரிங் தான் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி லைவ் எக்ஸாம்பிள் கனெக்ட் பண்ணி எதிக்ஸா படிங்க. ஒரு ஸ்ட்ராங் லைனும் சொல்லணும் அப்படின்னா ஆன்சரை நெக்ஸ்ட் லெவல்ல எடுத்துட்டு போகும். இந்த மாதிரி எழுதினாதான். லாங் பிலாசபி எஸ்ஸே இஸ் ஈக்குவல் டு டைம் வேஸ்ட். அந்த மாதிரி எழுதி என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே கிடையாது. ரைட்? சிம்பிள் 5 ஸ்டெப் ஃபார்முலா ஃபாலோ பண்ணுங்க. யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க, எத்திக்கல் இஷ்யூ என்ன, பாசிபிள் ஆப்ஷன்ஸ் லிஸ்ட் என்ன அப்படின்றத ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அனாலிசிஸ் பண்ணுங்க. கிளியரா ஃபைனல் டிசிஷன் பண்ணுங்க. கோல்டன் ரூல், சிச்சுவேஷன் பேலன்ஸ்டா இருக்கணும். இப்போ ஹியூமனா இருக்கணும், அந்த மாதிரி ஹியூமன் பீயிங், ஹியூமனே, அந்த மாதிரியான டெஃபினேஷன் அதில் மேக் பண்ணணும். இப்போ கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் ஒர்க் உள்ள அது இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கிரேஸ் மார்க் கிடைக்கும். எக்ஸ்ட்ரீம் ஐடியாலிசிஸ் ஆன்சர்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. ரியல் வேர்ல்ட்ல ஒர்க் ஆகிற சொல்யூஷன் தான் கிங். 4 பில்லர்ஸ் எக்ஸாம்பிள் ரேங்க் பூஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ஸ்ட்ராக்ட் பாயிண்ட்டுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஆட் பண்ண ஆன்சர் சைன் ஆகும். விசில் ப்ளோவிங்னு பேசும்போது அசோக் பீம்கா மாதிரி எக்ஸாம்பிள் ட்ராப் பண்ணா ஆன்சரோட குவாலிட்டி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். குட் ஆன்சர் வர்சஸ் கிரேட் ஆன்சருக்கு இதுதான் டிஃபரெண்ட். ஆன்சர் ரைட்டிங், பிரசன்டேஷன் மேட்டர். நாலேஜ் இருக்கு, மைண்ட் செட் இருக்கு. இப்போ பேப்பர்ல எப்படி பிரசன்ட் பண்றது? யூனிவர்சல் ஆன்சர் டெம்ப்ளேட் வந்து கிறிஸ்ப் டெஃபினிஷன், கோ வேல்யூ ஐடென்டிட்டி பண்ணுங்க. ரிலவென்ட் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எழுதுங்க. ஷார்ட்ஸ் மேக் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து ஃபார்வர்ட் லுக்கிங் கன்க்ளூஷனோட முடிங்க. இது ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எல்லா ஆன்சரும் கிளீனா ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். அவாய்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, பிலாசபிக்கல் எஸ்ஸே, சூப்பர் ஹீரோ ஆன்சர்ஸ், எல்லாத்தையும் பர்ஃபெக்டா சால்வ் பண்ண நினைக்கிறது, ஸ்ட்ரக்சர் இல்லாம எழுதுறது. ஃபைனல் ட்ரூத், எத்திக்ஸ் ஸ்கோரிங் ஃபார்முலா எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணா திங்கர்ஸ் லைக் அன் administrator, practical solution orientations, write like a human, simple language, empathy and compassion, structure like a topper, clarity is equal to mark. எக்ஸாமினருக்கு ஈஸியா ரீட் பண்ண, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, ஈஸியா மார்க் கொடுக்க முடியணும். இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, ஒரு ரியல் பாத் ஃபார்வர்ட் இருக்கு. ஃபைனல் கொஸ்டின், நீங்க அப்ரோச்சை சேஞ்ச் பண்ண ரெடியா? ஹார்டா படிக்கிறத ஸ்டாப் பண்ணி ஸ்மார்ட்டா படிக்க ரெடியா? ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ.